வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் சிம்பிளாக கொண்டாடின அட்சய திருதிக்கு பால் பொங்கல் செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி அட்சய திருதி இல்லைங்களா, நான் எப்பயும் வெண்பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் இல்லை பால் பொங்கல் இது மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறது பழக்கமாகிடுச்சு. தொன்னையிலையோ ஒரு பேப்பர் பிளேட்லேயோ கொடுக்குறது பழக்கமாகிடுச்சு. கொடுத்துட்டு வருவோம் மாதிரி தான் படைச்சிட்டு. அதனால் பால் பொங்கல் தான் நீ பண்ணலான் இருக்கேன். நல்லா 3 அழகாக்கு பச்சரிசி போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம பால் ஊற்றி பால்லே வேகணும். அது பால் பொங்கல்னால் பால்லே வேகணும். பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன். 1.5 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். காய்ச்சின பாலை நம்ம இதில் ஊற்றுவோம். பால்லே வேகட்டும். பால் பொங்கல் ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப லட்சுமி கோமாதாட்டேருந்து கிடைக்கிற பாலில் நம்ம செய்கிறதால ரொம்ப லட்சுமி டாட்சம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பால்லே அது நல்லா மேஷ் ஆகணும். வேகட்டும். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சுக்குவோம். வெந்துட்டே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நெய் விட்டுப்போம். 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம நெய் இதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனோட சின்ன பாக்கெட்டு அந்த நெய் ஃபுல்லாக ஊற்றிடுறேன். பால் பொங்கலில் நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். நல்லா நெய்யும் இதில் ஆட் பண்ணுவோம். நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அழாக்குக்கு 1 ஸ்பூன்னா 3 அழாக்குக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து உப்பு சேர்த்துடுவோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப சுவையாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம அட்சய திருதி அன்னைக்கு பால் பொங்கல் செஞ்சால் குடும்பத்தில் பால் பொங்கும், பெருகிற மாதிரி பொங்குற மாதிரி நம்ம குடும்பமும் சந்தோஷமாக பொங்கி நல்லா இருப்போம் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டோம், நெய்யும் ஊற்றியாச்சு, பாலும் தேவையான அளவு ஊற்றிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் ஆறினோன்னு அது கட்டியாயிடும். நம்ம பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ நைவேத்தியம் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடலாம். வீடியோவில் பூஜையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.